ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவாசனம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி நாட்களில் நீங்கள் மிகவும் எளிமையான ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில கனவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தான் செய்ய போறீங்க. அதாவது நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி தினத்துல நீங்க காலையிலிருந்து இல்ல இரவுக்குள்ள எப்பனாலும் சரிங்க, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிடுங்க போதும். வேற எதுவுமே சொல்ல வேண்டாங்க. இந்த ஒரு மந்திர சொல்ல வெறும் 3 முறை நீங்கள் நாளை தினம் சதுர்த்தி நாட்கள்ல சொல்வது மூலயமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மந்திர சொல் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு உங்களையே நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாறுதலை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்துக்காகவும் சரி, நீங்க அந்த எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளுக்காகவும் சரி, இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு மந்திர சொல்ல நிச்சயமா நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை இது மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிச்சயமா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக அமையும். சரி, இதை எப்போது சொல்லணும், எப்படி சொல்லணும், யார் சொல்லணும்ன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலையும் முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு மந்திர சொல்ல காலை பொழுதுல சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்வதற்கு பூஜை விரதம்னு எந்த ஒரு கட்டாயமோ எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நீங்க காலை எழுந்த உடனேயுமே உங்களுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லிடுங்க. நிச்சயமா இந்த ஒரு மந்திர சொல் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நாளுங்க. இந்த நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ற சொல்றீங்கன்ற போது உங்க வாழ்க்கையில சில நாட்களாக இல்லைங்க, சில வருஷங்களாகவே அனுபவிச்ச துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பெருசா எதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்குமான்னு குழம்பிக்க வேண்டாம். ரொம்ப தெளிவா நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லுங்க காலிலிருந்து இரவுக்குள்ள. இதை யார் வேணாலும் சொல்லாங்க. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாருக்கு விருப்பமோ அவர்கள் தாராளமாக இதை சொல்லலாம். இதை இவர்கள் தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நீங்க தாராளமா காலிலிருந்து இரவுக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல இந்த ஒரு மந்திர சொல்ல 3 முறை சொல்லி பாருங்க. முடிஞ்சா காலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா காலையில சொல்லும் போதுதான் நீங்க நிச்சயமா இதை குளிக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தடைகளுமே கிடையாது. அதனால நீங்க குளிக்காமலே ஒரு மந்திர சொல்ல சொல்லணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற ஒரு எளிமையான மந்திர சொல் இதுவாக தான் இருக்கும். அதனால பெருசா எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம், நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையுமே யார் சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றதுலாம் பார்த்தாச்சு. நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். ஆனா இதை சொல்லக்கூடிய நபர்கள் நிச்சயமாக தெய்வீகத்தினுடைய அந்த உடன்பாட்டுல மனசார வேண்டிட்டு சொல்லுங்க. ஏன்னா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சும்மா கடமைக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்வது மூலியமா இது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா பலனை கொடுக்காதுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்றீங்கன்னா நிச்சயமா நீங்க முழுசா நம்புங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதனுடைய நம்பிக்கையே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான அந்த ஒரு பலனை கொடுக்கும். நீங்க நம்பாம ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்ற போது கட்டாயமா அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளே கொடுக்க வந்தாலும் சரிங்க, நீங்க நம்பாத பட்சத்துல அது உங்களுடைய வாழ்க்கையில முழு மாற்றத்தை கொடுக்காமலே போயிடும். அதனால நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, கட்டாயம் நல்லதே நடக்கும். சரிங்களா? சரி, நாளைக்கு நீங்க எப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரச்சொல்ல காலைல எழுந்துச்சுன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அது இதுதான் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல். மறக்காம சொல்லுங்க. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இது போல நீங்களும் மறக்காம சொல்லி பாருங்க. கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லி முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் நம்ப முடியாத மாற்றங்களை தருவக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான மந்திர சொல்லாக இது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். காலங்கள் மாறலாம், வார்த்தைகளும் மாறலாம், ஆனா கடவுள் நிலைச்சு நிற்பாங்க.
அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும், இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை மட்டும் வெறும் 3 முறை சொல்லி பாருங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்லாக இது இருக்க போகுது. நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்லை 3 முறை சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், துன்பங்கள்ல இருந்து ஒரு முழு மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா இதை காலையிலிருந்து இரவுக்குள்ள யார் வேணும்னு சொல்லலாம். இதை குளிச்சிருக்கணும், சுத்தபத்தணும், இருமா இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தடையும் கிடையாது. ஆனா இதை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சார்ந்தவர்களுமே இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால கட்டாயமா நீங்களும் சொல்லும்போது மற்றவர்களையும் சொல்லுங்க. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே இந்த ஒரு மந்திரத்தில் சொல்ல சொன்னாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கண் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில ரொம்ப நாட்களாக நடந்துருமோ, நடக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றையும் இது உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடக்க வைக்கும். அதற்கான ஒரு எளிமையான ஒரு மந்திர சொல் இதுவாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். முடிந்தால் நண்பர்களுக்கும் சொல்லலாங்க. ஏன்னா இதை நண்பர்களுக்கு நம்ம சொல்றது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தில் நீங்க சொல்றீங்கன்ற போது ஒரு விஷயத்தை இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது மந்திரச்சொல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. நீங்க மந்திரச்சொல்ல சொல்லி உபயோகிக்கும் போது அதை முழு மனசோட சொல்லுங்க. ஏன்னா நீங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கனவுகள், நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய கனவுகளும் எதிர்பார்ப்பும் நிறையாமலே போயிருக்கும். அதற்கு முக்கியமான காரணமாக இதெல்லாம் இருக்கும். அதனால ஒரு மந்திரச்சொல்லை நம்ம சொல்றோம், உச்சரிக்கிறோம்ன்ற போது அதை முழு நம்பிக்கையுடனும் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டும் சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்க அந்த தெய்வத்துடைய ஆசைகள் பெற்ற நீங்க உங்களுடைய மனசுல இருந்து நிறைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாறுதலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னா மிகப்பெரிய மாறுதலுக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை சொல்லக்கூடிய நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டில் வச்சு சொல்லுங்க. வெளியிடங்கள் வச்சு மந்திரங்கள் சொல்வதோடு வீட்டில் வச்சு நம்ம மந்திரங்கள் வச்சு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அது இன்னும் பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நினைச்ச ஒரு விஷயம் தான், நீங்க நினைச்சது போல நடக்கணும்ன்ற ஆசை தான். ஆனா நடக்காமலே போயிடக்கூடாது இல்லை. அதனால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டுமே தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்காகவும் நல்லதுக்காகவும் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நாளைக்கான நாள், இந்த சதுர்த்தி நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக அமையும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.